தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ஆகியவை துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் நந்தா. நந்தா, இனி உங்களிடம். ஸ்ரீராம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை இந்த 5 மாவட்ட மக்களுக்கு ஜீவநதியாக இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கால் கடுமையான பிரச்சனைகளை அந்த 5 மாவட்ட மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பாக நாம இப்போ வரைபடத்தில் பார்க்கக்கூடியது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கான வழித்தடம். பெரம்பலூர் வழியாக வரக்கூடிய இந்த வழித்தடம் பிரதானமானது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த வழித்தடத்தில் பயணிச்சு தான் போகுது. இந்த நிலையில தான் தற்போது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தென்பெண்ணை ஆற்றினுடைய கிளை நதியாக இருக்கக்கூடிய மலட்டாறில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பாக அரசூர், அதாவது திருவெண்ணைநல்லூர் அருகே இருக்கக்கூடிய அரசூர் நம்ம வரைபடத்தில் பார்க்க முடியுது. இந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலை தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்படுது. மாற்று வழி என்ன, சென்னைக்கு திருச்சியிலிருந்து நம்ம சென்னைக்கு வரக்கூடியதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அரசூருக்கு முன்னாடியே மடப்பட்டு அப்படின்ற ஒரு ஊர் வருது. இந்த மடப்பட்டு இந்த இடத்துல இருக்க, குறிப்பாக மடப்பட்டு நம்ம காட்சிகளை பார்க்குறோம். இந்த மடப்பட்டு வழியாக பன்ருட்டி போய் பன்ருட்டிலிருந்து நம்ம விழுப்புரம் சாலையை பிடிச்சு அங்கிருந்து சென்னைக்கு வாகனங்கள் திருப்பி விடப்படுது. அதே போல சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய வாகனங்கள் எந்த வழியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரத்திலிருந்து பன்ருட்டி செல்லக்கூடிய சாலை. விழுப்புரத்திலிருந்து பன்ருட்டிக்கு நம்ம கோழியனூர் வழியாக செல்வோம். அந்த கோழியனூர் வழியாக பன்ருட்டிலிருந்து நீங்கள் திருச்சி வரலாம் அப்படின்னு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல கடலூர் பகுதி, கடலூரில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடலூர் சாலையும் கிழக்கு கடற்கரை சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடலூர் அப்படின்றது தென்பெண்ணை ஆற்றினுடைய வடிகால் மாவட்டம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் பெரியகங்கனாங்குப்பம் வரைபடத்தில் பார்க்குறோம். தென்பெண்ணை ஆறு போயிட்டு இருக்கு. இதுதான் முகத்வார பகுதி. இந்த முகத்வார பகுதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த சாலையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால கடலூர்லேருந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போகக்கூடிய, புதுச்சேரிக்கு போகக்கூடிய வழித்தடம் முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கு. இந்த வழியாக வாகனங்கள் போகணும் அப்படின்னா இங்கே பெரியகங்கனாம்பட்டு பக்கத்தில் நம்ம வாகனங்களை நிறுத்த வேண்டியதான். மாற்று வழி என்ன, வேற எங்கே வழியாக போகலாம் பாண்டிச்சேரிக்கு, கடலூர் வழியாக பாண்டிச்சேரிக்கு எந்த வழியாக போகலாம் அப்படின்னா இங்கே நம்ம கடலூர்லேருந்து கோண்டூர் அப்படின்ற இடத்த பார்க்குறோம். கோண்டூர் வழியாக புதுச்சேரிக்கு போகணும் அப்படின்ற மாற்று வழியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிழக்கு கடற்கரை சாலையும் மிக பிரதானமான ஒரு சாலை. அதாவது சென்னையிலிருந்து நம்ம புதுச்சேரி இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. கடலூரில் இந்த இடத்துல வழித்தடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதி மக்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இந்த 2 இடங்கள்லையும் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த 2 சாலைகள் சீரமைக்கிறதுக்கு 2-3 நாட்கள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், பிரதானமாக இருக்கக்கூடிய 2 முக்கிய சாலைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி.